ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது 80s 90s கிட்ஸோட ஸ்கூல் டைம் ஃபேவரட் கம்பர்கட்டு தாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வெளியில வந்த உடனே பெட்டிக்கடையில விற்கிற அந்த கம்பர்கட்டை வாங்கி வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டே வீட்டுக்கு நடந்து போவோமே, அந்த நாள் திரும்ப வருமா? இப்பெல்லாம் பெட்டிக்கடையும் இல்ல, கம்பர்கட்டும் இல்ல. நோ வரிஸ், அதே கம்பர்கட்டை வீட்ல செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்த வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கப் துருவன தேங்காய் அந்த நெய்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்ல. அதனோட ஈரப்பதம் போற அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். தேங்காய் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனா போதும். இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்திருக்கோம். அதே கப்ல 2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் கரையறதுக்கு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் பொறுமையா கலந்து விட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். தேங்காய் ஃப்ரை பண்ண அதே கடாயில கரைச்சு வச்சிருக்க வெல்லத்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்துல கல்லு, மண்ணு, குப்பையெல்லாம் இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. வடிகட்டின வெல்லத்த நல்லா காய்ச்சி, பாகு வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு, அதுல இந்த பாகு 2 டிராப் விட்டுக்கோங்க. இது தண்ணீல கரையாம நம்ம உருட்டுனோம்னா, பால் மாரி வரணும். அதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க தேங்காயும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நல்லா நம்மளுக்கு சுருண்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி கைவிடாம கிளறிட்டு இருக்கணும். இப்ப கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா டார்க் ஆயிருச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம தேங்காயில இருக்கிற எண்ணெயும் பிரிஞ்சு மேலால மிதந்து வருது. இதுதான் நம்மளுக்கு கரெக்ட்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இத நெய் தடவின பிளேட்ல போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம். ரொம்ப ஆறிருச்சுன்னா பிளேட்லயே ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் சூடா இருக்கும்போது தான் இது செய்யணும். கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக 2 கையிலயும் நெய் தடவிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இந்த மாரி கத்தி அல்லது ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன பால் மாரி உருட்டி எடுத்துக்கணும். டைரக்ட்டா கை வச்சுறாதீங்க. ரொம்ப சூடா இருக்கும். இன்னொரு பிளேட்லயும் நெய் தடவி அதிலேயே உருட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒட்டிக்கும். சூடா இருக்கும்போதே இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். உருட்டுனதுக்கு அப்புறமும் பிளேட்ல தள்ளி தள்ளி வைங்க. பக்கத்துல பக்கத்துல வச்சா மறுபடியும் அதெல்லாம் ஒட்டிக்கும். நீங்க எல்லாத்தையும் உருட்டுறதுக்குள்ள இந்த பிளேட்ல இருக்கிறது ஆறிருச்சு அப்படின்னா, மறுபடியும் பிளேட் எடுத்து கொஞ்சம் அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணீங்கன்னா, மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் உருட்டிக்கலாம். எல்லாம் தனித்தனியா தான் வச்சுக்கணும். ஒட்டுன மாரி இருந்துச்சுன்னா எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு ஒட்டிரும். அதனால இப்படி தான் வச்சுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சு சாப்பிடலாம். பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த மலரும் நினைவுகள நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட உங்கள எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.